இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிறதான அன்பு சகோதர சகோதரர்களுக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய மிகுந்த இரக்கம் அவருடைய தயவுனாலும் கூட இந்நாள் வரையிலும் நம்மை ஜீவனோடு காத்து ஆவிக்கேற்ற ஆகாரத்தை தந்து கிருபியாக நம்மை போஷித்து வழிநடத்தி வருகிறார். அதற்காக கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றியையும் கூட எடுத்துக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நாளிலே கூட உங்கள் மத்தியிலே வந்து உங்களை முகமுகமாக சந்திக்கவும் தேவனுடைய மகத்துவம் உள்ள சத்திய வார்த்தைகளை கூட உங்கள் மத்தியிலே பேசவும் அடியனுக்கு தேவன் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். அதற்காக கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றியை கூட எடுத்துக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய உடன் அங்கங்களாக இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்தலை கூட உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தென்காசி பகுதியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்தலை கூட உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, விசேஷமாக அடியன் சார்ந்திருக்கிறதான ஈரோடு பகுதியில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஒவ்வொருடைய அன்பையும் வாழ்த்தலை கூட உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் கூட இன்றைய நாளிலே கூட நாம் அவருடைய மகத்துவம் உள்ள சத்திய வார்த்தைக்குள்ளாக நாம் பார்க்கும்படியாக தேவன் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். அதற்கு இந்த பாடத்தின் தலைப்பானது மூப்பர்களுக்கு பரிசுத்த பவுலின் அறிவுரைகள் என்ற தலைப்பில் தான் இன்றைய நாளுக்கு உண்டான பாடத்தை கூட நாம் பார்க்கலாம். அன்பான சரசம், ஏன் அப்படின்னா இந்த காலங்கள் நமக்கு எப்படிப்பட்ட காலங்கள்? மூப்பர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு காலப்பகுதியில் இருக்கிறோம். அப்போ இந்த மூப்பர்களை தேர்வு செய்யக்கூடிய காலப்பகுதியில் நம்ம இருக்கிற நமக்கு சபைக்கு நம் மூப்பர்களை தேர்வு செய்வது யாருடைய கடமை? எடுத்தோன்னே கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா? யாருடைய கடமை? சபையாருடைய கடமை. ஏன் எதற்காக மூப்பர்களை தேர்வு செய்யணும்? சபையை வழி நடத்துறதுக்காக. அப்போ சபையை வழி நடத்தலை அப்படின்னா, அதாவது மூப்பர்களை தேர்வு செய்கிறதே எதுக்காகனா சபையை வழி நடத்துறதுக்காக. சரியான ஆன்சர் சொன்னீங்க. ஆனால் ஒருவேளை மூப்பர்கள் தேர்வு செய்யாத ஒரு சபையை வழி நடத்துறதுன்னு வச்சுங்க, அது எப்படிப்பட்டதுங்க? அது சரியான ஒரு தெய்வீக ஒழுங்குக்குள்ளாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் தெய்வீக ஒழுங்குக்குள்ளாக இருக்காது. அப்போ தேவன் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தெய்வீக ஒழுங்கு அப்படின்னு எடுத்துட்டா சபையின் மூப்பர்களை தேர்வு செய்து மூப்பர்கள் மூலமாக ஒரு சபை வழிநடத்தப்படும் போது தான் அது ஒரு தெய்வீக ஒழுங்குக்குள்ளாக இந்த சபை வழிநடத்தப்படுதுன்னு நாம் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ மூப்பர்கள் வந்து ஒரு சபைக்கு நியமிப்பது மிக மிக அவசியம் என்பதை கூட நாம் பார்க்கிறோம். அப்போ மூப்பர்களை குறித்து நாம் பார்க்கும்போது இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூப்பர்களுக்கு பரிசுத்த பவுலின் அறிவுரைகள் என்ற தலைப்பில் தான் நாம் பார்க்க போகிறோம். மூப்பர்களுக்கு பரிசுத்த பவுலுடைய அறிவுரைகள் அப்படின்னா, அப்போ பரிசுத்த பவுல் எப்படிப்பட்டவருங்க? ஏன்னா நம்ம எல்லாருடைய அறிவுரைகளே கேட்க முடியாதுங்க. கேட்க முடியுங்களா? கேட்க முடியாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய அறிவுரைகள் எப்படின்னா, அப்போ பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் தெரியும். ஏன்னா நமக்கு நிருபங்கள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்கள் எத்தனை இருக்குங்க? 14 நிருபங்கள் இருக்கு. அப்போது தேவனுடைய ஒரு உன்னதமான ஒரு பாத்திரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கார் அப்படின்னா, அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு மூப்பர்களுக்கான ஒரு அறிவுரை ஒரு உன்னதமான ஒரு அறிவுரை. அப்போ இந்த அறிவுரை அப்படியே நாம் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஆமாம். அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அறிவுரைகளை கொடுக்கும்போது இதற்கு ஆதார வசனமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனம் வாசிக்கலாம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியை உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன்னா
இந்த எலெக்ஷன் சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது இந்த வசனத்தை கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கோடிட்டு காட்டுவாங்க. ஏன்? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அறிவுரைகள், இது யாருடைய அறிவுரையா இருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மூலமாக ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா இது யாருடைய ஆலோசனையா இருக்கு? தேவனுடைய ஆலோசனை. அது அப்படி அந்த அளவுக்கு நம்ம நல்லா தெளிவாக இப்போ தெரிஞ்சுக்கணும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஒரு ஆலோசனை, ஒரு அறிவுரை வந்துச்சு அப்படின்னா இது யாருடைய அறிவுரைங்க? தேவனுடைய அறிவுரை, ஆலோசனை. அப்போ இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இங்க சொல்றாரு, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களை கண்காணிகளை வைத்த மந்தை முழுவதையும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ இங்க ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஏன் இந்த ஆலோசனை கொடுக்கிறாரு அப்படின்னா, அன்பான சகோதரர்களே, இந்த ஆலோசனை மட்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்காத போயிருந்தார் அப்படின்னா அவர் மேல ஒரு ரத்த பலி இருந்திருக்குங்கிறாரு. அவர் மேல என்ன இருக்கு? ரத்த பலி அப்படின்னு என்னங்க? இப்போ ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஒரு குற்றம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா அந்த குற்றத்தை குறித்து நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும், உணர்த்தணும். உணர்த்தினா தான் அவர் என்ன பண்ணுவாருங்க, ஒரு நல் வழிக்குள்ள வருவாங்க. அப்போ குற்றம் இல்லாம அந்த உணர்த்தலைன்னா அந்த பலி யார் மேல விழுகும்? நம்ம மேலதான் விழுகும். பார்த்தீங்களா? இது பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு தீர்க்கதரிசி பேசுறாரு. அப்போ பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த ஆலோசனை கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, வசனம் வாசிக்கலாம், வாசிங்க. நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆமா. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதாய் ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படியான மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் அப்படின்னா இது தேவனுடைய ஆலோசனை. அதிலே கூட வசனம் வாசிக்கலாம், 27 வாசிங்க. எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி 26 வாசிங்க. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். பார்த்தீங்களா? இது யாருடைய ஆலோசனை சொல்றாருங்க? தேவனுடைய ஆலோசனையில் நான் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் உங்கள் மத்தியில நான் சொல்றேன். இந்த ஆலோசனை மட்டும் நான் சொல்லாம போயிட்டேன் அப்படின்னா ரத்த பலி என்ன யாருமே என் மேல வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நான் சுத்தமா இருக்கிறதுக்கு நீங்க என்னங்க சாட்சிகளா இருக்கிறீங்க. அப்ப எவ்வளவு ஒரு இதா பேச இருப்பாரு. அப்ப தேவனுடைய ஆலோசனையில ஒன்றையும் மறைத்து வைக்காமல் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க மூப்பர்களுக்கு இந்த வசனத்தை மிக மிக அழுத்தமா அங்க சொல்றாரு. அப்ப இந்த ஆலோசனை சொல்றதுக்கு எங்க இருந்தார் அப்போஸ்தலனாகிய பவுல்? அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கிருந்து எங்க பயணம் போயிட்டு இருந்தாரு? அப்ப இந்த மூப்பர்களை எங்கிருந்து வரவழைச்சார் அப்படின்னு பார்த்தா, அன்பான சகோதரர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் மூன்றாவது பிரயாணமாக அவர் போகும்போது எருசலேமை நோக்கி தான் போறார். அப்ப எருசலேமை நோக்கி போகும்போது தான் இனி நாம இவங்கள முகத்தை நாம பார்க்க மாட்டோம், இதுதான் லாஸ்டா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த மூப்பர்களுக்கு ஒரு உன்னதம், தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆலோசனையை அவங்களுக்கு எச்சரிப்பா நம்ம கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க இருக்கிறார் அப்படின்னா மிலேத்து பட்டணத்தில் இருக்கிறார். வசனம் வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடபடிகள் 20 வாசிங்க. மிலேத்தீவில் இருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபை மூப்பரை வரவழைத்தான். பார்த்தீங்களா? அப்ப மிலேத்தீவிலிருந்து ஆள் அனுப்புறாரு எபேசுக்கு, அங்கிருந்து சபையின் மூப்பர்களை வரவழைக்கிறாரு. அப்போ சபையின் மூப்பர்களை வரவழைக்கிறார் அப்படின்னா சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களை வரவழைக்கலைங்க, யாரை மற்ற கூப்பிடாருங்க, மூப்பர்களை. அப்போ மூப்பர்களுக்கு தான் ஒரு எச்சரிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க
ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடக்குது. எங்க? மிலேத்துவில். அப்போ அந்த மிலேத்து பட்டணத்தில் அந்த அந்த மிலேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமுக்கு போகும்போது அந்த மிலேத்து பட்டணமானது அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வணிகம் நிறைந்த ஒரு பட்டணம். அதாவது என்னன்னா, சரக்கு வெள்ளம் வந்து இறங்கி மறுபடியும் ஏற்றக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த சரக்கு கப்பலில் தான் வராரு அப்போஸ்தலனாகிய பவுல். அந்த சரக்கு கப்பலில் வந்து அங்கே சரக்கையெல்லாம் மாற்றுவாங்க பார்த்தீங்களா, கப்பலில் இருக்கக்கூடிய சரக்குகள்லாம் மாற்றுவாங்கல்ல, அதுக்கு மாற்றுறதுக்கு 2 நாள் ஆகும், டைம் ஆகும். அந்த 2 நாளில் என்ன பண்ணலாம்? இவங்களை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கொடுக்கலாம். ஏன்னா நாம் இனி இவங்களை பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ நமக்கு தெரியல. ஆனாலும் நமக்கு பரிசுத்த ஆவியினால உணர்த்திட்டே இருக்காரு தேவன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாருங்க, அந்த பட்டணத்துக்கு அழைக்கிறாரு. அப்போ இந்த மிலேத்து பட்டணம் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்க நல்ல ஒரு செழிப்பான ஒரு பட்டணம் தான். அங்கதான் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்து தான் இந்த ஒரு முக்கியமான இந்த மூப்பர்களுக்கு உண்டான ஆலோசனை ஒரு கலந்தாய்வு கூட்டம் அங்க நடக்குது. இந்த மூப்பர்களுக்கு உண்டான கலந்தாய்வு கூட்டம் நடக்குது. அப்போ ஆள் அனுப்பி வர சொல்றாரு அப்படின்னா எவ்வளவு தூரம் வந்திருக்கும்? மிலேத்துவுக்கும் எபேசுவுக்கும். அதில் பாருங்க, மேப்ல கூட தெரியும் பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர், அதாவது எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ அந்த மிலேத்துவுக்கும் எபேசுவுக்கும் ஒரு 50 கிலோமீட்டருக்கும் அவங்க போய் ஒரு ஆள் அனுப்பி அவங்கள கூட்டிட்டு வராங்க. அப்போ அங்கே கூட்டிட்டு வந்து தான் அங்கே ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடக்குது பார்க்குறோம் அன்பான சகோதரர். அப்போ இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மூப்பர்களுக்கான அறிவுரைகளுக்கு சொல்றாரு. அதைத்தான் சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே சம்பாதித்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்றாரு. அப்போ முதலாவது உங்களை குறித்து நீங்க எச்சரிக்கை ஆயிக்கிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க 2 காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாருங்க? மூப்பர்கள் உங்களை குறித்து முதலாவது நீங்க கவனம் செலுத்துங்க. 2வது யாரை குறித்து கவனம் செலுத்துங்க? மந்தையை குறித்து நீ கவனம் செலுத்துங்க. ஏன்னா மந்தை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நீ கவனம் செலுத்துங்க. முதலாவது உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி இங்க 2 எச்சரிப்பு கொடுக்குறாரு அன்பான சகோதர சொல்ல. அப்போ நாம் பார்க்கும்போது அன்பான சகோதர சொல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய கரத்துல கர்த்தர் இயேசுனுடைய அடிச்சுவடை பின்பற்றக்கூடிய ஒரு அப்போஸ்தலன் அப்படின்னா வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனம் வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அப்ப இது யாரு மத்தியில கர்த்தர் பேசுறாரு? அதற்கு கர்த்தர் நீ போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாரு மத்தியில சொல்றாரு? யாருகிட்ட சொல்லிட்டு இருக்காரு? அனனியா. சூப்பரா சொன்னாரு. அப்ப பாருங்க, அனனியாவை குறித்து அதிகமான வசனங்கள் இல்லைங்க. ஆனா ஒரு சிறிய ஒரு சீசன் தவிர அந்த சீசன் மத்தியில அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு அழைப்பை சொல்றாரு. அவருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த அவருடைய வாழ்க்கையை குறித்து சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அழைப்பு எப்படிப்பட்டதா இருக்கும், அவர் எனக்காக அவர் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத யாருக்கு மத்தியில் சொல்றாரு? ஒரு சீசன். அந்த சீசன் யாரு? அனனியா. அந்த அனனியா குறித்து நான் பார்த்தேன் அப்படின்னா அதிகமா வசனங்கள் இருக்கா? வேதத்தில் அதிகமா வசனங்கள் அந்த ஒரு இடத்துல தான் வருவார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குற மட்டும்தான் வருவார். அப்புறம் எங்கே இது வராரா? அப்ப பாருங்க, அதனால தான் சொல்றாரு நீ போ. ஏன்னா இவர் என்ன சொல்லுவார், இவர் அதுக்கு முன்னாடி கர்த்தர்ட்ட அந்த தரிசனத்தில் பேசிட்டு இருக்கிறாரு. என்னன்னு, அவர் எருசலேமில் வந்து நம்மளுடைய சீசர்களை ரொம்ப துன்பப்படுத்தினாங்க, அவர் மத்தியிலேயே போக சொல்றீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். அப்போ கர்த்தர் சொல்றாரு, அதற்கு கர்த்தர் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரர்களுக்கும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கு. அப்போ கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் தான் அப்போஸ்தலனாகிய பவுல்.
அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த தெரிந்து கொண்ட பாத்திரமா மத்தியிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆலோசனை ஒரு கனமுள்ள ஒரு ஆலோசனை. அன்பான சகோதரர், அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஆலோசனை தான் நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். அப்போ இந்த ஆலோசனையில நாம் பார்க்கும்போது அன்பான சகோதரர், அந்த வசனம் வாசிக்க முடிச்சிட்டீங்களா? 15-16. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பார்த்தீங்களா? என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அப்ப கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன்னு சொன்னார். அப்படின்னா அப்போ இந்த வார்த்தை யார் மத்தியில பேசினாருங்க? அனனியா மத்தியில பேசினாரு. இந்த பேசப்பட்ட வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அப்படியே நடந்துச்சு இல்லைங்களா? அப்படியே நடந்துச்சு. அப்போ இந்த வார்த்தையின்படியே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அப்படியே ஒவ்வொரு காரியம் நடக்குது. அப்போ லாஸ்டா ஃபைனலா அவர் போய் மரிக்கும் தருவாயில தான் ஒரு உன்னதமான ஒரு ஆலோசனை சபை மூப்பர்களுக்கு கொடுத்துட்டு போறாரு. ஏன்னா இனி என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டீங்க, அதனால நான் உங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லித்தான் இங்க பேசுறாரு. அன்பான சகோதரர், அதுல கூட நான் அப்போஸ்தலனாகிய பவுல் சபை மூப்பர்கள் அந்த கலந்த ஆய்வில் கூடும்போது அவர் பேசிட்ட வார்த்தையை கூட நம்ம சற்று நேரம் பார்க்கலாம். வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபை மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசிய நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. பார்த்தீங்களா? அப்போ இங்க என்ன சொல்றாரு? நான் எப்போ உங்க மத்தியில வந்தனா அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துல எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணிக்காருங்க? 3 வருஷம் ஊழியம் பண்ணிக்காரு. அப்போ அந்த பட்டணத்துல ஊழியம் பண்ணும்போது, அப்போ அந்த பட்டணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சபையில இருக்கக்கூடிய ஜனங்களும் நன்கு தெரியும், அங்க இருக்கக்கூடிய மூப்பர்களையும் தெரியும். ஆனா அவங்களுக்காக அவர் பட்ட பிரயாசங்கள் எப்படின்னு சொல்றாரு பாருங்க. நான் பட்ட பிரயாசங்கள் ஒவ்வொரு வீடுகள் தோறும் தேவனுடைய சுவிசேஷத்தினுடைய சத்தியத்தை நான் பிரசங்கம் பண்ணினேன். கண்ணீரோடு நான் என்ன பண்ணேன்? உங்கள் மத்தியில் இருந்தேன். இப்படி ஒவ்வொரு அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் எடுத்து உரைக்கிறாரு. முதலாவது வந்தோடனே அவங்களுக்குள்ள என்ன பண்ணலைங்க? வந்தோடனே வாங்கன்னு சொல்லியிருப்பாரு எல்லா சபையில கூடிய மூப்பெல்லாம். ஆனா பின்னாடி அவருடைய ஸ்டோரி எடுத்து சொல்றாரு. ஏன்னா இதுதான் நான் ஃபைனலு, அப்போ இது நான் சொல்லிட்டு நான் போகிறதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எதைத்தான் சொல்றாருங்க? நான் எப்படி உங்கள் மத்தியில் வந்த நாள் முதல் எப்படியெல்லாம் நான் இருந்தேன், உங்கள் மத்தியில் நான் எப்படியெல்லாம் நான் ஊழியம் பண்ணினேன் அப்படிங்கிறத குறித்து அங்கே பேசிட்டு இருக்காரு. அப்போ மிகுந்த மனத்தாழ்மையோடு உங்கள் இடத்துல நான் இருந்தேன். தேவனுடைய வசனத்தை உங்கள் மத்தியில் நான் போதித்தேன். ஆனால் எனக்கு என்னதான் தேர்ந்துச்சு? யூதர்கள் மத்தியிலிருந்து அநேகமான விரோதங்கள் எழும்புச்சு. அதை கண்ணீரோடு தான் அந்த ஊழியத்தை நான் கூட செஞ்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத குறித்து என்ன பண்றாருங்க? எக்ஸ்பிளைன் பண்றாரு. வாசிங்க. 21ஆம் வசனம் முதல். தேவனிடத்துக்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். பார்த்தீங்களா? யூதர்களுக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். அப்போ அங்க யூதர்களும் இருந்திருக்கிறாங்க, கிரேக்கர்களும் இருந்திருக்கிறாங்க. அப்ப யூதர்கள் யாருங்க? தேவனுடைய ஜனங்கள். கிரேக்கர்கள் புறஜாதிகள். அப்போ புறஜாதிகள் மத்தியிலையும் கூட அவர் என்ன பண்ணாங்க? தேவனுடைய சத்தியத்தை அங்க பேசியிருக்காரு. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்காகத்தான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்காரு? புறஜாதிகளுக்கு தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்காரு. அப்போ புறஜாதிகளுக்காகவே தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க அந்த எபேசு பட்டணத்துல இருந்த நாட்கள்ல அவளோடு இருந்த சம்பாஷணை குறித்து தான் இங்க பேசுறத கூட நான் பார்க்கிறேன். அன்பான சார் சொல்லு. வாசிங்க.
இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாகி எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். பார்த்தீங்களா? இப்போ இதைத்தான் சொல்றாரு. இப்போ நான் எங்க பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எருசலேமுக்கு நான் போறேன். ஆவியில கட்டுண்டவனாக நான் போகிறேன். ஆனா என்னங்க, அங்க எனக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னா எப்படி அவரு யாரு மத்தியில சொல்லிட்டு இருக்கிறாங்க? மூப்பர்கள் மத்தியில சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் ஆவியில நான் கட்டுண்டவனாக போகிறேன் அப்படின்னா அப்போ எருசலேமுக்கு நான் போனேன் என்னத்தான் அவங்க நடக்கும் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. என்ன சிறையில போடுவாங்க. கட்டுண்டவனாவே நமக்கு தெரியுங்க. என்னங்க, என்னைய சிறையில போடுறாங்க. 23ஆம் வசனம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவி பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். பார்த்தீங்களா? நான் இது எல்லாம் குறித்து நான் கவலையே படல. நான் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன். நான் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். பார்த்தீங்களா? அப்படி என்னுடைய பிராணனை நான் அருமையாக எண்ணேன் அப்படின்னு என்னங்க? அப்ப அவருடைய உயிரை மதிக்கவே இல்லைங்க. அப்படித்தான் அர்த்தங்க. பிராணன் என்னங்க? அவரு உயிர். அப்ப நான் உயிரை நான் மதிக்கவே இல்லை. என்னுடைய உயிரை பெருசா நான் மதிக்கல. ஏன்னா கர்த்தருடைய சுவிசேஷத்தினுடைய சத்தியத்தை நான் பிரசங்கம் பண்ணி இந்த ஓட்டத்தை முடிக்கிறதா எனக்கு மன விருப்பம்ங்கிறாரு. அப்ப பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்காரு பாருங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் கர்த்தரை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்க. நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றணும் அதே போல நீங்க பின்பற்றுங்கன்னு சொன்னார். அப்போ அதே போல தான் அன்பான சகோதரர்களே, அப்போ பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தான் சொல்றாரு, நான் கட்டுண்டவனாக நான் எருசலேமுக்கு போறேன். அங்க என்ன நேருன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு பரிசுத்த ஆவியினால தேவன் உணர்த்திட்டு இருக்காரு. என்ன உணர்த்துறாரு? நான் சிறைக்கு போறதை குறிச்சும் அங்க எனக்கு வரக்கூடிய உபத்திரவங்களை குறித்து எனக்கு உணர்த்துறாரு. ஆனா அதை நான் என்ன பண்ணுங்க, எனக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள் வந்தாலும் கூட என் பிராணனையும் அருமையாக நான் எண்ணேன். பாருங்க அன்பான சகோதரர்களே, வாசிங்க 25ஆம் வசனம். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா? அப்போ இதுவரைக்கும் நான் உங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்தை உங்கள் மத்தியில நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இனிமேல் என்ன பண்ண மாட்டேங்க, என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டேங்க. எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு? ஒரு சகோதரன் இனி என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டேங்கன்னு சொன்னா அவங்களுக்குள்ள எந்த மாதிரி ஒரு மனக்கணக்காக இருந்திருக்கும், எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பாங்க அவங்க. அதுதான் சொன்னாரு, கத்தி கதறினாங்களாமாங்க. அவ்வளோ ஒரு அழுகை இருங்களாமா அவங்களுக்குள்ள. அப்போ அந்த அளவுக்கு அந்த பாசம் அவங்களுக்குள்ள. ஏன் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் 2 ஊழியம் செஞ்சிருக்காருங்க. என்ன ஊழியம்னா, அந்த சகோதரன் அந்த மூப்பர்களோடு இருக்கும்போது ஆவிக்கேற்ற வளர்ச்சியிலேயே அவங்கள வளர்த்திருக்காரு. அந்த மூப்பர்களோடு இருக்கும்போது மாமிசத்துக்கேற்ற வளர்ச்சிக்கு கொடுத்துருக்காரு. பாருங்க, 2 வகையா இருக்காரு. ஏன்னா இவர் வேலை செய்வாராம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுவாரு, இவர் கூடாரம் தொழில் செய்வாரு. ஆனா இருக்கக்கூடிய அந்த மூப்பர்கள் கூட இருக்கக்கூடிய உடன் வேலையாட்கள் அவங்களுக்கு வேலை இருக்காதான். அப்ப யாரை எதிர்பார்ப்பாங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் எதிர்பார்ப்பாங்களா? அப்ப பூமிக்குரிய ஜீவியத்துக்கும் யார் கொடுத்துருக்கிறா? பவுல் கொடுத்துருக்காரு. அப்ப ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவனுடைய வார்த்தையை பவுல் கொடுத்துருக்காரு. அப்ப 2னுடைய போஷிப்பு அவங்க மத்தியில இருக்கும்போது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இனி என் முகத்தை நீங்க பார்க்க மாட்டேன்னு சொன்னோடனே அவங்களுக்குள்ள ரொம்ப அழுகை வந்துச்சு. நமக்கே அந்த ரொம்ப பீரியா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு மூப்பர்களுக்குள்ள இந்த ஆலோசனை சொல்லணுங்கிறது அவர் வாஞ்சியை எதிர்பார்ப்பாருங்க. அன்பான சகோதரர், வாசிங்க 26ஆம் வசனம். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே
எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். இங்க தான் ஸ்டார்ட் பண்றாரு. நான் எதுக்காக உங்களை வர சொன்னேன் அப்படின்னா, தேவனுடைய ஆலோசனையை நான் ஒன்றையும் மறைக்க கூடாது, அதுக்காகத்தான் உங்களை வர சொன்னேன். தேவனுடைய ஆலோசனை நான் என்ன பண்ணக்கூடாதுங்க, ஒன்றையும் மறைக்க கூடாது, அதுக்காகத்தான் உங்களை இங்க நான் வர சொன்னேன். ஏன் அப்படின்னா, இந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட சொல்லாம நான் போயிட்டேன்னா உங்க ரத்த பலி யாரு மேல வந்துரு, என் மேல வந்துரு. இன்றைக்கு நீங்க என் பக்தியில் இருக்கிறதுனால நான் சுத்தமா இருக்கிறதுக்கு நீங்க சாட்சியில இருக்கிறீங்க. எப்படி சொல்லிக்கிறாரு பாத்தீங்களா? அப்ப நான் வந்து சுத்தமா ஆயிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தங்க, தேவனுடைய ஆலோசனை ஒன்றையும் அவர் மறைக்கவே இல்லைங்க. அந்த மறைக்காத சொன்ன வார்த்தை எதுதான் அப்படின்னா, அடுத்த வசனம் வாசிங்க. 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இது தாங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த மந்தை முழுவதும் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியினாலே கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் எச்சரிக்கையாக இருங்கள். அப்ப இங்க 2 எச்சரிப்பு கொடுக்காரு. முதலாவது, உங்களை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா இந்த சபை யாருடையதுன்னு சொல்றாருங்க, தேவன் சுய ரத்தத்தினால சம்பாதித்த இந்த சபை, அந்த சபையை என்னுடைய மந்தை முழுவதையும் குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க. இந்த எச்சரிப்பு கொடுக்கிறாரு. வாசிங்க. 29ஆம் வசனம். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷைகளை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா? நான் போன பின்னாடி உங்களிடத்துல என்ன பண்ணுவாங்க, மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய் வரும். அப்படின்னா ஓநாய்ன்னு என்னங்க, ஓநாய்க்குள்ள இருக்கக்கூடிய சுபாவத்தில் இருக்கக்கூடிய யாருப்பா, சபைக்குள்ள இருக்கக்கூடிய ஓநாய் சுபாவத்தில் இருக்கக்கூடிய வகுப்பார் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆடுகளை அவங்க என்ன பண்ணுவாங்க, கவ்விட்டு போயிடுவாங்க. மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும், சீசர்களை தங்களிடத்தை இழுத்துக் கொள்வாங்கன்னு கூட சொல்றாரு. அன்பான சொல்ல ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். ஆமா. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் 3 வருஷமா உங்க மத்தியில் இருந்தேன் பாத்தீங்களா? அப்ப நான் எப்படி எல்லாம் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தேன், அந்த ஆலோசனைய நினைச்சுக்குங்க. முதல்ல நினைத்து கொள்ளுங்கள். அப்படின்னா எப்படிலாம் ஆலோசனை கொடுத்துருப்பாரு, ஒரு வேளை இப்படிலாம் சம்பாதிக்கலாம், இப்படிலாம் ஒரு செல்வந்தரா வாழலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுத்துருப்பாரா? இப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணுனா, வியாபாரம் பண்ணுனா நல்ல செல்வந்தரா ஆயிடலாம் அப்படின்னு ஆலோசனை கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரியான ஆலோசனை அவர் கொடுக்கவே இல்லைங்க. 3 வருஷம் எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுத்துருப்பாருங்க, ஆவிக்குரிய ரீதியில எப்படியெல்லாம் வளர்ச்சி அடையலாம், தேவனுக்கு பிரியமான ஒரு ஊழியம் எப்படி செய்யலாம், மந்தையை எப்படி நாம காத்து கொள்ளணும் அப்படிங்கிற குறித்து தான் என்ன பண்ணியிருப்பாருங்க, ஆலோசனை சொல்லியிருப்பார. தவிர பூமிக்குரிய ரீதியில எப்படியெல்லாம் வந்து நேரங்களை இன்பங்களில் கழிக்கலாம், எப்படியெல்லாம் நம்மளுடைய பிஸ்னஸை நல்லா உயர்த்தலாம், எப்படியெல்லாம் பூமியில கௌரவமா புகழ்ச்சியா வாழலாம் அப்படிங்கிறதெல்லாம் அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணல, ஆலோசனை கொடுக்கவே இல்லை. ஏன்னா 7ஆம் தூதன் அப்படித்தான் சொல்றாரு, எழுதுறாரு, கமெண்ட்ரியில சொல்லும்போது இதைத்தான் கோடிட்டு காட்டுறாரு. அதெல்லாம் கொடுக்கல. எதை குறித்து ஆலோசனை சொல்றாருன்னா, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷனுடைய சத்தியத்தை மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்ப பாருங்க அன்பான சகோதர சொல்ல, எந்த அளவுக்கு இந்த ஆலோசனையை நீங்க நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. அப்போ 3 வருஷம் என்ன பண்ணாருங்க, அவங்களுடைய கூட இருந்திருக்காரு. வாசிங்க. 32ஆம் வசனம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பாத்தீங்களா? இங்க முடிச்சுட்டாருங்க. என்ன சொன்னாருங்க, இப்பொழுது உங்களை என்ன பண்றாங்க,
பக்தி விருத்தி. இன்னொரு டைம் வாசிங்க அந்த வசனத்தை. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கு அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும் கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப இங்க ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே, இப்படித்தான் தேவனுடைய ஆலோசனை யாருக்கு மத்தியில போகுது? மூப்பர்கள் மத்தியில அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறார். இதுக்கப்புறம் தான் சொல்றாரு, இதுக்கு மேல என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு மேல 33 இருந்து என்ன பேசுறாருன்னா, நான் உங்ககிட்ட ஏதாவது நான் எதிர்பார்த்து வாங்கிட்டேன்னா, அப்படி அதாவது நான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்து வாங்கினா, என் மேல ஏதாவது நான் உங்கள்கிட்ட பரிதானம் வாங்கிட்டு உங்களுக்கு ஊழியம் பண்ணனா அப்படின்னு குறித்து இதுக்கு மேல அவருடைய காரியங்களை சொல்றாரு. வசனம் வாசிக்கலாம். 33ஆம் வசனம் முதல், ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. பார்த்தீங்களா? அப்ப இங்க சொல்றாரு, நான் ஒருத்தருடைய பொண்ணோ வெள்ளியோ நான் என்ன பண்ணல, உடையோ நான் என்ன பண்ணல, நான் இச்சிக்கவே இல்லை. அடுத்தது, நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. பாத்தீங்களா? இதுதான் சொல்றாருங்க 34வது வசனத்துல. யாருக்காக அவர் கையினால வேலை செஞ்சாரு? எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்காக நான் கையினால வேலை செஞ்சேன். அப்போ அவருக்கு மாத்திரம் அவர் வேலை செய்யலைங்க. அவர் செஞ்ச வேலை யாருக்கும் சேர்ந்து உடன் ஊழியர்களுக்கு கூட என்ன பண்ணாருங்க, அவர் செய்த வேலையில் இருக்கக்கூடிய வருமானத்தை கொடுத்தாரு கூட பார்க்குறான் அன்பான சகோதரர். அப்போ பாருங்க, அதில் கூட குறைந்து சபையிலுக்கு எழுதும்போது, நிருபங்கள் எழுதும்போது அவருடைய வாழ்க்கை குறித்து அவர் எழுதுறாரு. எப்படி சொல்றாருன்னா, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவில் இருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருந்தேன். இனிமேலும் ஜாக்கிரதையாய் இருப்பேன். எதிலையுமே உங்களுக்கு பாரமா இராதபடிக்கு நான் என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருந்தேன். இனிமேல் என்ன பண்ணுவேன், ஜாக்கிரதையா இருந்தேன். அப்ப பாருங்க, யாருக்குமே பாரமா இல்லைங்க அப்போஸ்தலனாகிய பவுல். அப்ப பாருங்க அன்பான சகோதரர்களே, அதே பாருங்க 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். 14ஆம் வசனம், இதோ உங்களிடத்துக்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்தவில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகளை அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களையே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பாத்தீங்களா? இங்க என்ன சொல்றாருங்க, பிள்ளை இடத்துல வாங்க முடியுமா? பிள்ளை இடத்துல ஏதாவது பொக்கிஷம் வாங்க முடியுமா? இன்னைக்கு அப்படி யாராவது அப்பா எதிர்பார்த்துருக்கிறாங்களா? அந்த மாதிரி எதிர்பார்த்துருக்காங்களா? இங்க அதை தான் சொல்றாரு, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். அந்த மாதிரி நான் ஒரு பெற்றோராக இருந்து உங்களுக்காக என்ன பண்ண, கையினால் உழைச்சி வேலை செஞ்ச வருமானத்தில் உங்களுக்கு சேர்ந்து செஞ்சேன். அது போலத்தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும்னு சொல்றாரு அன்பான சகோதரர்களே. அப்ப பாருங்க, அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கையினால உழைச்சு வேலை செய்து தான் அவர் பாடுபட்டு தான் அவருடைய காலங்கள் கூட அவருடைய வாழ்க்கை கூட இருந்துச்சுன்னு பார்க்குறோம். ஏன்னா யாருக்கும் அவர் பாரமா இருக்கவில்லை. அதில் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. என் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். அப்போ அவருடைய கைகளினால வேலை செய்து தான் அவர் பாடுபட்டார் கூட பார்க்குறோம். அதே போல 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமா இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். எப்படிங்க? இரவும் பகலும் வேலை செய்து பாடுபட்டு தான் என்ன பண்ணாருங்க, தேவனுடைய சுவிசேஷத்தை உங்கள் மத்தியில பிரசங்கிச்சாங்க. யாருக்கு பாரமாலாம் இல்லைங்க.
அப்போ அப்போஸ்தலனுடைய பவுலுடைய வாழ்க்கை குறித்து அதான் சொல்றாரு. நான் யார் இடத்துல பொன்னையோ வெள்ளியோ வஸ்திரத்தையும் நான் என்ன பண்ணல, நான் இச்சிக்கவே இல்லை. 34 வாசிங்க சிஸ்டர். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 35 வாசிங்க. 20:35. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். பார்த்தீங்களா, அப்போஸ்தலன் பவுல் இந்த காரியம் செய்யறதுக்கு காரணம் என்னங்க? அவரே பாடுபடணும், அவரே சுவிசேஷ ஊழியம் செய்யணும், பாடுபட்ட வருமானத்தை மற்ற உடன் ஊழியருக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லி செய்யக்கூடிய அந்த காரியம் எப்படி வந்துச்சு அவருக்கு? அதை தான் கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவருக்குள்ள நினைவு வச்சார். என்னனுங்க, வாங்குறதை காட்டிலும் கொடுக்கிறது பாக்கியம் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைவு வச்சாருங்க. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் அவர் என்ன பண்ணாருங்க, வாங்கிறதை காட்டிலும் கொடுக்கறது பாக்கியம் என்று நினைச்சு அவரு கையினால வேலை செஞ்ச பணத்தை யாருக்கு கொடுத்தாரு? வேலை இல்லாத சகோதரர் இருக்காங்க பார்த்தீங்களா, யாருங்க உடன் ஊழியராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாருங்க. அப்போ பாருங்க, 2 காரியம் செஞ்சிருக்காரு. ஆவிக்குரிய ரீதியிலையும் அவங்களை பலப்படுத்தியிருக்காரு மூப்பர்களை, மாமிசீக ரீதியிலையும் அவர் என்ன பண்ணிருக்காரு, பலப்படுத்திருக்காரு. பார்க்குறோம் 36, 37, 38 வருஷங்க. இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்காற்படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோட கூட போனார்கள். பார்த்தீங்களா, அப்போ இதுதான் அங்க நடந்த சம்பவம். அப்போ இங்க என்ன பண்றாருன்னா, இந்த ஆலோசனை எல்லாம் அப்போஸ்தலன் பவுல் மூப்பர்கள் மத்தியில பேசிட்டு அங்கேயே முழங்கால் படியிடுறார். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றாரு. அப்போ அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் இருக்குங்க? மூப்பர்கள் மத்தியில எல்லாரும் கூட்டமா கூடியிருக்கும் போது அப்போஸ்தலன் பவுல் இனி நாம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண முடிச்சிட்ட உடனேயுமே அங்க இருக்கிறீங்க என்ன பண்றாங்க, இனி என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொன்னோடனே மறுபடியும் என்ன பண்றாங்க, எல்லாம் அழுகுறாங்க. அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுகுன்னு அழுகுறாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்போ அழுதுட்டு திரும்ப கப்பல் வந்து பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கப்பலை ஏற்றிட்டு போயிடுறாங்க. இது தாங்க அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அப்போது இந்த ஆலோசனை கொடுக்கும்போது அப்போது இங்கே லாஸ்ட்டாக ஒரு ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் இருக்குங்க? அதைத்தான் யாக்கோபு எழுதுவார். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. பாத்தீங்களா, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் எப்படி இருக்குங்க? மிகவும் பலனுள்ளதா இருக்கு. அப்போ நீதிமான் செய்யக்கூடிய ஒரு ஜெபம் மிகவும் வல்லமையுள்ள ஜெபமா இருக்கு. அது தாங்க அந்த மூப்பர்கள் எல்லாம் கூடி இருக்கும்போது அப்போஸ்தலன் பவுல் அந்த கூட்டத்திலிருந்து கலைஞ்சு போறதுக்கு முன்னாடி இந்த ஜெபம் முடிச்சுட்டு போறார். ஒரு பலமுள்ள ஒரு ஜெபத்தை ஏறெடுத்துட்டு அவங்க மேல கட்டி பிடிச்சி அன்பை பரிமாறிட்டு போறத கூட நான் பார்க்குறேன். அன்பான சகோதரர், இதுதான் அப்போஸ்தலன் பவுல் அவங்களுக்கு மிலேத்து பட்டணத்துல மூப்பர்களுக்கு கொடுத்த ஆலோசனை. அப்ப இந்த ஆலோசனை மிக முக்கியமாக ஒரு ஆலோசனை. என்ன ஆலோசனை நம்ம எடுக்கலாம் இதுல? அவருடைய வாழ்க்கையே நடந்த சம்பவம் எல்லாம் சொன்னாரு. அப்புறம் லாஸ்டா நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத சொன்னாரு. அப்புறம் ஜெபம் முடிச்சிட்டாரு. மிக முக்கியமான ஆலோசனை என்ன எதை குறித்து சொல்றாரு? மூப்பர்களை குறித்து தான் ஆலோசனை. முக்கியமான ஆலோசனை என்ன சொன்னாரு? தேவனுடைய ஆலோசனைகள் நான் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை. அந்த ஆலோசனை தான் உங்க மத்தியில நான் சொல்றேன். உங்களை குறித்தும் தேவன் சம்பாதித்த சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இந்த ஆலோசனை தான் சொல்றார். அப்ப இந்த ஆலோசனை சொல்லும் போது அன்பான சகோதரர் சொல்லி, இந்த ஆலோசனை குறித்து தான் நம்முடைய 7ஆம் தூதன் ரசல் அவர்கள் கூட
அவர் கொடுக்கும்போது ரீஃபரன்ஸ் நம்பர் 5388. இந்த ஆலோசனை குறித்து அவர் 7ஆம் தூதன் ரசல் அவர்கள் வந்து கொடுக்கும்போது ரீஃபரன்ஸ் நம்பர் 5388. ஏன் இந்த ஆலோசனையை வந்து ஒருவேளை கொடுக்காம போயிருந்தார் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஓட்டம் சரியா நிறைவடைக்குமா? ஒரு கேள்விதான் கேட்குறேன். என்னன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஓட்டம் சரியா நிறைவேறிக்குமா? ஏன்னா அங்கேயே சொல்றாரு, உங்களுடைய ரத்த பலி என் மேல விழுந்துரும். ஆனா நான் இன்னைக்கு உங்களை நீங்க சாட்சியாங்க நிக்கிறீங்கன்னாவே நான் என்ன ஆயிட்டேன்? சுத்தமாயிட்டேன். ஏன் சுத்தமாயிட்டேன்? இந்த தேவனுடைய ஆலோசனை உங்க மத்தியில நான் கொடுக்கறதுனால நான் சுத்தமாயிட்டேன். நான் கொடுக்காத நான் போயிருந்தேன் அப்படின்னா நான் என்ன இருப்பேன்? ரத்த பலி என் மேல வந்திருக்கும் தானே சொல்றாரு. அப்ப இது யாரு சொல்றாரு அப்படின்னா தீர்க்கதரிசியாக எசேக்கியா சொல்றாரு. எசேக்கியேல் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் வாசிங்க. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. பார்த்தீங்களா? இஸ்ரவேல் புத்திர, அதாவது அங்க தேவனுடைய வார்த்தை யாருக்கு வருது? எசேக்கியாவுக்கு வருது. எசேக்கியா கிட்ட என்ன சொல்றாரு? மனுபுத்திரனே, என் வாயினால் வரக்கூடிய வார்த்தையை நீ கேட்டு இஸ்ரவேல் புத்திரனுக்கு போய் என்ன பண்ண? எச்சரிப்பா நீ சொல்லுங்கிறாரு. வாசிங்க. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனை நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன். ஒரு துன்மார்க்கனை பார்த்து ஒரு எச்சரிப்பான வார்த்தை சொல்லல அப்படின்னா அந்த வார்த்தையை நீ வந்து சொல்லாம நீ போயிட்டீங்கன்னா அவர் செத்துருவாரு. யாரு? துன்மார்க்கன் செத்துருவாரு. ஆனா அவர் ரத்த பலி யாருக்கு மட்டும் வரு? யாருக்கு? யார் மத்தியில் வரும்னு சொல்றாரு? தேவனுடைய வார்த்தை யார் மத்தியில் வந்துச்சோ அவங்க போய் சொல்லாம போயிட்டானா அவங்க மத்தியில தான் தேவன் கேட்பார். அடுத்த வசனம் வாசிங்க. துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனான். எச்சரித்துட்டீங்க, துன்மார்க்கனுக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. ஆனா துன்மார்க்கன் என்ன பண்ணலீங்க? தன் வழியை விட்டு மனம் திரும்பவே இல்லை. திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். அவன் அக்கிரமத்தை செத்துருவாரு. நீயும் உன் ஆத்மாவை தப்புவிப்பாய். நீ சொன்னதுனால என்ன ஆயிட்ட? நீ ஆத்மாவை தப்பு வச்சுட்ட. இந்த வசனம் யாருக்கு இருந்துச்சுங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்துச்சுங்களா? ரசல் வந்து அதான் எழுதுறாரு. 7ஆம் தூதன் எழுதும்போது இந்த வசனத்தினுடைய சிந்தை யாருக்குள்ள இருந்துச்சுங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்துச்சுங்களா? ஏன் அப்படின்னா இது ஒரு தனிப்பட்ட ஒரு பொறுப்பு அவருக்குள்ள இருந்துச்சு. இந்த பொறுப்பை சரியா நம்ம செய்யணும். தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலுக்கு சொன்ன தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை நம்ம இவங்க மத்தியில சொல்லிட்டு போகணுங்கிறது தேவன் வந்து அவருக்கு உணர்த்திட்டு இருந்திருக்காரு. ஆவியில ஏவப்பட்டிருக்கு. அதனால தான் அங்கே மிலேத்தீவுல போய் இறங்கின உடனே என்ன பண்ணாருங்க? ஆள் அனுப்புறாரு. அங்கிருந்து வந்த உடனே அவங்களுக்கு இந்த ஆலோசனையை கொடுக்குறாரு. அன்பான சகோதரர், அப்போ இந்த ஆலோசனை கொடுக்கும்போது தான் நாம் பார்க்குறோம் இங்கே நடந்த சம்பவம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 17-38 வரைக்கும் இந்த 20 வசனங்கள்ல என்ன பண்ணுங்க இந்த சம்பவத்தை நாம் பார்த்துட்டோம். இது வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்த ஆலோசனை. இன்னைக்கு நமக்கு தேவன் நம்முடைய 7ஆம் தூதன் மூலமாக கொடுக்கக்கூடிய ரீஃபரன்ஸ் நம்பர் 5388 நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ரீஃபரன்ஸ் நம்பர் 5388 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, அன்பான சகோதரர் சொல்லு, ஸ்லைடு போடுங்க. சிஸ்டர், எபேசு சபையின் ஊப்பர்களுக்கு இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டன. பரிசுத்த பவுல் எருசலேமை நோக்கி பிரயாணம் பண்ணும்போது எபேசுவில் இருந்து வெகு தொலைவில் தாம் இல்லை என்று கண்டறிந்தார். ஆகவே அங்கு அவர்களை மீண்டும் ஒரு முறை வந்து சந்திக்க ஆவலா இருப்பதாகவும் சிறிது நேரம் தங்கி இருப்பேன் என்றும் தெரியப்படுத்தி அங்குள்ள மூப்பர்களுக்கு கடிதம் அனுப்பினார். பாத்தீங்களா?
அப்போது இங்கே வந்து மூப்பர்களை வரவழைச்சிட்டாரு. அது ரொம்ப தொலைவே கிடையாது. எவ்வளோ தொலைவுங்க? கொஞ்சம் தூரம் தான், 50 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த 50 கிலோமீட்டரில் அவங்க வந்துட்டாங்க. வந்து அங்கே கூடிட்டாங்க. அடுத்த சைடு போடுங்க. அவர்கள் வந்து அவரோடு நீண்ட நீண்ட கலந்தாய்வு கூட்டம் நடத்தினர். இந்த பாடத்தின் திரவ வசனமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியின் ஒரு பகுதியாகும். பார்த்தீங்களா? அங்கே தான் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடக்குது. அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் தான் சொல்லப்பட்ட இந்த எச்சரிப்பான ஒரு வார்த்தை தான் ஒரு பகுதியாக நமக்கு பார்க்குறோம். அன்பான சகோதரர், ஏன் அப்படின்னா இந்த பகுதி ஏன் நாம் பார்க்குறோம் அப்படின்னா, மூப்பர்களுக்குண்டான அறிவுரைகள், பரிசுத்த பவுலுடைய மூப்பர்களுக்குண்டான அறிவுரைகள் தான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. வாசிங்க. அவர்களை தாம் மீண்டும் சந்திக்க முடியாது என்றும் ஆக உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என புத்திமதியாக அவர்களிடத்தில் அவர் கூறினார். பார்த்தீங்களா? அப்போ அதான் மீண்டும் நாம சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் புத்திமதியா கூட அவர் சொல்றத கூட பார்க்குற. அன்பான சார் சொல்லு. அடுத்த சைடு போடுங்க. ஒவ்வொருவரும் மற்றவர்களை காட்டிலும் தன்னை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது கடமையாகிறது. தன் சொந்த ஆவியை அடக்க ஒருவன் கற்காவிடில் மற்றவர்களை ஆளுவதற்கான முறையான நிலையை அடைய மாட்டான். அப்ப இங்க என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, அன்பான சகோதரர்களே, மூப்பர்களை குறித்து எச்சரிக்கை கொடுக்கிறார். அதாவது முதலாவது யாருக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாருங்க? அந்த வசனத்தை யாருக்கு சொல்றாரு? உங்களை குறித்தும் எச்சரிக்கையா இருங்க, மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கை. 2 எச்சரிப்பு கொடுக்காரு. அப்ப முதலாவது எச்சரிப்பு யாருக்கு கொடுக்குறாருங்க? முதலாவது எச்சரிப்பு யாருக்கு கொடுக்குறாரு? மூப்பர்களுக்கு. அப்ப மூப்பர்களை குறித்து தான் இப்ப நான் பார்க்க போறோம். 2வது மந்தை குறித்து பார்க்கணும். அப்ப மூப்பர்களுக்கு தான் ஒரு எச்சரிப்பான சொல்றாரு. ஏன் அப்படின்னா, மூப்பர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானம் எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம்? மூப்பர்லாம் இருக்கிறாங்கல்ல பார்த்தீங்களா, அந்த ஸ்தானம் எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம் தெரியலீங்களா? ஸ்தானம் அப்படின்னா ஒரு பொறுப்பு, சபையை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு. அப்பேற்பட்ட ஒரு பொறுப்புல தான் அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. என்ன எச்சரிப்பு அப்படின்னா, இந்த வேலை, இந்த மூப்பர்களுக்குண்டான வேலை குறித்து நாம அந்த எச்சரிப்பை எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, 7வது சொல்றாரு. எப்படி சொல்றாருங்க? தன்னை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ஏன்னா தன் சொந்த ஆவியை அடக்க ஒருவன் கற்காவிடில் மற்றவர்களை ஆளுவதற்கான முறையான நிலைமையை அடைய மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய சொந்த மனசு கட்டுப்படுத்துறது. ஏன்னா நமக்கு நீதிமொழியில் தெரியுங்க, தன் சொந்த ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல இருக்கிறான் இருக்குங்களா? அப்போ அந்த நீதிமொழியில் நம்ம வாசிக்கிற போது, அப்ப இங்க தன்னுடைய சொந்த ஆவியை அடக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கணும் ஒரு மூப்பர்கள். 2வது பாசிங்க. அடுத்த சைடு போடுங்க. எல்லா மூப்பர்களிடத்திலும் இது குறிப்பாக உண்மையாகிறது. அவர்கள் தங்களை விழிப்பாய் கவனிக்க வேண்டும். பாத்தீங்களா? இங்க ஒரு எச்சரிப்பு கொடுக்காரு. எல்லா மூப்பர்களும் தங்களை என்ன பண்ணணும்? விழிப்பாய் கவனிக்க வேண்டும். இது மூப்பர்களுக்கு உண்டான ஆலோசனைங்க. அன்பான சகோதரர்களே, எல்லா மூப்பர்களும் தங்களை விழிப்பாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் சபை அவர்களுக்கு கொடுத்திருக்கிற மேன்மை நிமித்தமாக அவர்கள் சுய முக்கியத்துவம் வாய்ந்த உணர்வுகளால் இருமாப்படையும் வழியில் அடித்து செல்லப்படும் ஆபத்தில் உள்ளனர். பார்த்தீங்களா? இங்க தாங்க ஒரு எச்சரிப்பு கொடுப்பார். ஏன் அப்படின்னா, தாங்கள் விழிப்பாய் கவனிக்க வேணும்னு சொல்லிட்டு சபை அவர்களுக்கு கொடுத்திருக்கிற மேன்மை. சபை யாருக்கு கொடுத்திருக்காருங்க? மூப்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேன்மை நிமித்தமாக சுய முக்கியத்துவம் வாய்ந்த உணர்வுகளால் இருமாப்படையும் வழியில் அடித்து செல்லப்படும் அபாயத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன வந்துருமா? மூப்பருக்குள்ளாக இருமாப்பு. அப்போ இது ஒரு அபாயமான ஒரு ஊழியம் தான். ஏன்னா அவங்க என்ன பண்ணணும்? விழிப்பா இருக்கணும். 2வது போடுங்க. கர்வம் உள்ளவர்களாக அவர்கள் மாறக்கூடிய அபாயத்தில் உள்ளனர். ஆகையால் தங்களை தாங்களே கவனித்து பார்க்க வேண்டும் என்றும்.
கர்வம் உள்ளவர்களாக அவர்கள் மாறக்கூடிய அபாயத்தில் உள்ளனர். ஆகையால் தங்களை தாங்களே கவனித்து பார்க்க வேண்டும் என்றும். ஆமா, கர்வம் உள்ளவர்களாக மாறக்கூடிய அபாயம் அவங்களுக்குள்ள இருக்காங்க. இந்த மூப்பர்கள் வந்து அவங்களுக்குள்ள அந்த உள்ள வரதே தெரியாதுங்களாமாங்க. இது வந்து மூப்பர்களுக்காக எச்சரிப்பு கொடுக்கிறாரு 7ஆம் தூதன். அன்பான சகோதரர்களே, தம் மந்தையை மேய்க்க தங்களை தங்களே கவனித்து பார்க்கணும். அடுத்து தம் மந்தையை மேய்க்க தேவன் நியமித்ததால் அதையும் கவனிக்க வேண்டும் என்பதே கொடுக்கப்படுகிற செய்தி. ஆமாங்க, ஒவ்வொரு மூப்பர்களும் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தை எப்படின்னா, தேவன் தான் இந்த மந்தையை மேய்க்கிறதுக்கு நம்மளை நியமித்திருக்காரு. அப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு பெரிய கணமோ ஒரு பட்டமோ கிடையாது அப்படிங்கிற என்னங்க சிந்தை இருக்கணும். அப்படிப்பட்ட சிந்தை இருந்துச்சுன்னா நம்ம அந்த கர்வத்துக்குள்ளாக நம்ம போக மாட்டோம். அப்போ இந்த மந்தையை மேய்க்கிறதுக்கு தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்காருங்க, இந்த பொறுப்பு கொடுத்துருக்காரு. அப்படின்னா என்னங்க பொறுப்பு? இன்னும் சொல்லப்போனா என்ன சொல்லலாம், வேலை. என்ன பாருங்க, இந்த மூப்பர்களை வந்து ஒரு இடத்துல வந்து ரசல் பிரதர் சொல்லும்போது எப்படி சொல்லுவார்னா, வேலைக்காரங்கன்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாருங்க, வேலைக்காரங்க. வேலைக்காரங்க சொன்னா அது ஒண்ணுமே இல்லைங்க. இந்த மூப்பர்கள் இந்த தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்துச்சுன்னா தான் அதனோட இதுங்க. வேலைக்காரன்ட்டா வேலைக்காரங்க, மந்தைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரங்க அப்படின்னா அதுல தான் அது ஒரு ரொம்ப ஒரு தாழ்மை இருக்கு அதுல. அன்பான சகோதர சகோதரி, அதான் சொல்றாரு. அப்போ மூப்பர்களுக்கு ஒரு அபாயம் இருக்குது. ஏன்னா அந்த கர்வம் உள்ளவெல்லாம் போற கூட ஒரு அபாயம் இருக்குது. அதை கூட நம்ம எச்சரிப்பா இருக்கணும். அடுத்தது மூப்பர்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நாம சபைக்கு ஒரு பிரதிநிதிகளா இருக்கிறோம் அப்படிங்கிறது. வசனம் வாசிங்க. அவர்கள் சபைக்கு பிரதிநிதிகளாக இருப்பதோடு கூட கர்த்தருக்கும் பிரதிநிதிகளாக இருக்கிற தங்களது ஸ்தானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாத்தீங்களா, ஒரு அந்த ஸ்தானம் இருக்கு பார்த்தீங்கன்னா, மூப்பர்கள் ஸ்தானத்தை, அந்த ஸ்தானத்தை அவங்க எப்படி புரிந்து கொள்ளணுங்கிறது சொல்றாரு. அப்படின்னா மூப்பர்கள் எப்படி புரிந்துக்கணும்னா, நாம சபைக்கு ஒரு பிரதிநிதிகளா இருக்கிறோம், கர்த்தருக்கு பிரதிநிதிகளா இருக்கிறோம். ஆனா நாம என்ன எப்படிப்பட்டவங்க, இந்த பிரதிநிதியா இருக்கிறதுக்கு யார் தான் நியமிச்சிருக்காரு, தேவன் நம்ம அந்த ஸ்தானத்துல நியமித்திருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த புரிதல் இருக்கணுங்கிற சொல்றாரு. இந்த ஸ்தானம் தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறைப்படி சபையின் ஜனங்களால் கைகள் உயர்த்தப்படுவதன் மூலம் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நாம இன்றைக்கு ஒரு மூப்பர்களை தேர்வு செய்யறோம், என்னதான் பண்றோம், கைகளை உயர்த்துவதன் மூலமாகத்தான் மூப்பர்களை தேர்வு செய்யறோம். கைகளை உயர்த்தலைன்னா நம்ம தேர்வு செய்ய முடியுமா? ஏன்னா இதுதான் வந்து முறைமை, இதுதான் முறை. ஏன்னா கைகளை உயர்த்தி அவங்கள மூப்பர்களாக தேர்வு செய்யணும். அப்போ அவங்க கைகளை உயர்த்தின மூலமாக தான் அவங்கள தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மூப்பர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்பான சகோதர சொல்ல, அடுத்த சைடு போடுங்க. இதனை சபையின் வார்த்தையாக எடுத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியினால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம் சகோதர சகோதர, இதைத்தான் நாம் மிக முக்கியமா பார்க்க வேணும். இப்போ சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களும் ஆடுகளும் கைகளை உயர்த்தி மூப்பர்களை தேர்வு செய்துட்டாலும் கூட அந்த மூப்பர்களை நம்ம எப்படி பார்க்கணும், தேவன் பரிசுத்த ஆவியினால தெரிந்து கொள்ளப்பட்ட மூப்பர்கள் அப்படிங்கிறத நாம பார்க்கணும். ஏன்னா நாம் என்ன பண்ணிருக்கோம், சுயத்துல நம்ம தேர்வு செய்யலைங்க அவங்கள. ஒரு சொந்த பந்தங்கிறனால நம்ம என்ன பண்ணிடுறோங்க, கையில உயர்த்தி தேர்வு செய்யல. எதன் அடிப்படையில் தேர்வு செஞ்சிருக்கிறோம் ஒரு மூப்பர்களை? தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால உணர்த்தப்பட்டு இவர்கள் மூப்பர்களாக இருக்கிறதுக்கு தகுதியானவர்கள் என்று நாம கைகளை உயர்த்தும் போது அது தேவனுடைய பரிசுத்த ஆவியினால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தானத்துக்கு நாம் உயர்த்துறோம். அன்பான சகோதர சொல்லு. கர்த்தரது நாமத்தில் ஒரு முக்கியமான ஊழியம் அளிக்கப்பட்டிருப்பதையும் கண்காணிக்கும் இந்த மாபெரும் பொறுப்பு தங்களுக்கு அளிக்கப்பட்டிருப்பதையும் சபையை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமா, என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்பான சகோதர சொல்லு, கர்த்தரது நாமத்துல ஒரு முக்கியமான ஊழியம் அளிக்கப்பட்டிருப்பதை, இந்த மூப்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஊழியம், ஒரு முக்கியமான ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறத அவங்க என்ன பண்ணணும், மாபெரும் பொறுப்புக்குள்ளாக தங்களை அளிக்கப்பட்டிருப்பதை அவங்க சபை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேணும். அப்போ அதே போலதான் சபையாரும் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குன்னு பார்க்கணும். அதே போல மூப்பர்கள் என்ன பண்ணணும், மந்தை எப்படி மேய்க்கணும். வசனம் வாசிக்கலாம்.
ஒன்று பேதுரு 5ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் படிச்சுங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு மூப்பர்களுக்கு ஒரு புத்தி சொல்றாரு, எப்படி இருக்கணும் அப்படிங்கறது சொல்றாரு. ஒருவர் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மூப்பர் எப்படி சபையை வழி நடத்தணும், எப்படி மேய்க்கணும், அந்த மந்தை எப்படி மேய்க்கணுங்கிறத குறித்து சொல்றாரு. 2ஆம் வசனம், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு ஒவ்வொரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. இருமாப்பா ஆடுறதுக்காக உங்களை அழைக்கல, இந்த ஸ்தானத்துல வரல. கட்டாயமா இல்ல, மனப்பூர்வமா கட்டாயமா சொல்ற இல்ல, மனப்பூர்வமா இந்த மந்தையை நீங்க மேய்க்கணும். அதே போல இருமாப்பா ஆடுறதுக்காக இந்த ஸ்தானத்துக்குள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. மந்தைக்கு மாதிரிகளாகவும் இருக்கணும், கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஆமா, அப்படி நீங்க ஒருவேளை மந்தைக்கு மாதிரியா நீங்க ஊழியம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்? டபுள் ஆசீர்வாதம். அதானுங்க மூப்பர்களுக்கு ஒரு மந்தைக்கு மாதிரியா ஒரு ஊழியம் செய்யும் போது அவருக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கு? பொறுப்பு கனமான பொறுப்பு தான், வேலையும் ஒரு கனமான வேலை தான். அந்த கனமான வேலையிலையும் கூட அவங்களுக்கு ஆபத்து இருக்குது. ஆனால் அந்த ஆபத்து இருந்தாலும் கூட மந்தைக்கு மாதிரியா தங்களை காத்து கொண்டு ஊழியம் செய்யும் போது அதற்கே உண்டான ஆசீர்வாதம் இருக்கு. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? டபுள் ஆசீர்வாதம் இருக்கு. என்னங்க, அவங்களையும் காத்து கொண்டாங்க, மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகளையும் சரியான வகையில் நடத்தி அவங்களையும் காத்து கொண்டாங்க. அப்போ ஆசீர்வாதம் எப்படித்தான் இருக்குங்க? டபுள் ஆசீர்வாதம் இருக்கும். அன்பான சொல்ல 5ஆம் வசனம், அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஆமா, சபையார் கூட என்ன பண்ணணுங்க? மூப்பர்களுக்கு கீழ்ப்படியணும். அப்போ ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளணும். ஏன்னா எப்பவுமே சபையாரும் என்னத்தான் பார்க்கணும்? ஒரு மூப்பர்களை எப்படி ஒரு பார்வை பார்க்கணும்? தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மூப்பருங்கிற ஒரு ஸ்தானத்தை பார்க்கணும். ஏன்னா இந்த கைகளை எல்லாரும் உயர்த்துறாங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு தான் ஒரு மூப்பர்களை நியமிக்கும் போது, அப்போ மந்தை எல்லாருமே எப்படி தான் பார்க்கணும்? மூப்பர்களை தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு மூப்பர் ஸ்தானத்துல நாம பார்க்கணும். மனத்தாழ்மையில இருக்கணும். நாம மூப்பர்களுக்கு கீழ்ப்படியணும் இல்லைங்களா? ஏன்னா நமக்கு இப்போ மூப்பர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மூப்பர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னா தகப்பனுக்கு பிள்ளைகள் என்ன பண்ணணும்? கணவனுக்கு மனைவி என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அதே போலத்தான் சபையில ஒரு மூப்பர்கள் அப்படின்னா ஆவிக்கேற்ற ஜீவியத்துல, அதாவது மூப்பர்லாம் நாம மாமிசீக பிரகாரமான வயசுல மூத்தவர்களை குறித்து சொல்லலைங்க. ஆவிக்கேற்ற ரீதியில அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியில நல்லா வளர்ந்த ஒரு சகோதரன் தான் மூப்பர்கள் ஸ்தானத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கைகளை உயர்த்தி நியமிக்கப்பட்டிருக்கும் போது கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு என்ன ஆயிருங்கண்ணா? கீழ்ப்படியணும் இல்லைங்களா? அதான் அன்பான சகோதரர் சொல்ல. அப்போ இதைத்தான் நம்ம மூப்பர்களுக்கு உண்டான எச்சரிப்பு. இனி மூப்பர்களுக்கு உண்டான எச்சரிப்புல மூப்பர்கள் மந்தைக்குள்ளாக வரக்கூடிய கள்ள போதகர்களை குறித்து பார்க்குறாரு. மந்தைக்குண்டான எச்சரிப்பை கொடுக்குறாரு. அடுத்து இது வரைக்கும் நாம் என்ன பண்ணோம்? மூப்பர்களுக்கு உண்டான ஆபத்து இருக்கு, அந்த ஆபத்தில் எப்படி அவங்கள விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். இனி என்ன பார்க்க போறோம்னா, மந்தையை குறித்து நீங்கள் என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா மந்தைக்குள்ள என்ன வரும்? ஓநாய் வரும். ஓநாய் வருமா வருதுங்களா? இப்போ ஆடுகளுக்குள்ள ஒரு ஓநாய் உள்ள பூந்துச்சுன்னா சரியாக இருக்குங்களா? அதில் இப்போ ஓநாயின்னு எடுத்துட்டா இப்போ ஆடுகள்லாம் சரியாக போயிட்டு இருக்கான். இந்த ஓநாய் ஒரு ஓரமாக இருக்குமா? ஓநாய் ஓரமாக வந்துட்டு இருக்குமா? ஆட்டுக்குள்ளேயே போகுமா? ஆட்டுக்குள்ளே தான் போகும். ஓநாய் தனியெல்லாம் போகாது. அது நடு ஆட்டுக்குள்ளே பூந்து அப்படியே போயிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் மத்தியில். ஆனால் எப்படி இருக்குங்க? ஆடு மாதிரியே இருக்கு. அப்போ இது யாரு கண்டுபிடிப்பா? மூப்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்?
அவங்க வந்து தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்பட்டு மந்தையை மேய்த்திட்டு இருக்கும்போது இப்போ ஒரு சகோதரன் வந்து பாடம் எடுக்கிறாரு. அவர் பாடம் எடுக்கும்போது இந்த இந்த பாயிண்ட் வந்து சரியான ஒரு விதத்தில் 7ஆம் தூதன் மூலமாக கொடுக்கப்பட்ட வசனமா இல்லை இவருடைய சொந்த கருத்தை பேசிட்டு இருக்காருன்னு இப்போ யாரு கண்டுபிடிப்பா? யாரு பாப்பா? மூப்பர்கள் பார்ப்பாங்க. அப்போ இது தான் பார்க்குறோம் அன்பான சகோதரர்களே, இது வழி நடத்தக்கூடியது மூப்பர்கள் நமக்கு தேவை. அப்போது நாம் பார்க்குறோம் மந்தை முழுவதும் குறித்து எச்சரிக்கை இருக்கிறது யாருடைய கடமை? மூப்பருடைய கடமை. அப்போ மந்தையை கூட நாம் என்ன பண்ணணும்? எச்சரிக்கையாக பண்ணணும். அதனால தான் வசனம் வாசிக்கலாம். 30 வசி அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 30 வசனம் வாசிங்க. 29 வாசிங்க. நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷுகளை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா? நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் வரும். அப்ப இன்றைக்கு ஓனாய் இருக்க இல்லைங்களா அப்படின்னு கேட்டா, ஆதி காலத்திலிருந்தே இது நாள் வரையிலும் ஓனாய் இருந்துட்டு தான் இருக்குதுங்க. அதுதான் 7ஆம் தூதன் அப்படிதான் சொல்றாரு. ஆதிகால சபையிலிருந்து இந்த காலம் வரைக்கும் என்னங்க, சபையில ஓனாய் வகுப்பா இருப்பாங்க. நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஒரு வசனம் தேவனுடைய வார்த்தை அதுக்குள்ள வந்து ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது எந்த காலம் வரைக்கும் இருக்குங்க? அது எச்சரிப்பு சபை நிறைவடையும் வரைக்கும் அந்த எச்சரிப்பு இருக்கும். அன்பான சகோதர சொல்ல ஸ்லைடு போடுங்க. உங்களிலும் ஓநாய்களும் கள்ள செம்மறியாடுகளும் ஏன் மூப்பர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க. ஏன் மூப்பர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்கு 2 குறிப்பிட்ட காரணங்கள் உள்ளன. 2 காரணம் இருக்குது. அப்போஸ்தலரால் கொடுக்கப்பட்ட முதலாவது காரணம், அவர்களிடையே கொடிதான ஓநாய்கள் நுழையும், மந்தையை தப்பவிடாத அளவு ஆபத்து அவைகளால் இருக்கிறது. அந்த ஓநாய்கள் ஒருபோதும் மந்தையின் ஒரு பகுதியாக இல்லை என்பதை இங்கு கட்டி காட்டப்படுவதாக தோன்றுகிறது. சுட்டி காட்டப்படுவதா இருக்குது தோன்றது. அப்போ ஓநாய் வந்து ஒரு ஓரமா நிக்கிறது இல்லைங்க, இருக்குங்களா? ஓனாய் எங்க இருக்குங்களாமா? மந்தைக்கு நடுவில் தான் இருக்கும். பார்த்தீங்களா? அப்போ இங்க சொல்லாது குடிதான ஓனாய் உங்களுக்குள்ள வரும். அப்போ இந்த மந்தை குறித்து எச்சரிக்கை இருக்கிறது மூப்பருடைய கடமை. அப்போ மந்தைக்குள்ள ஓனாய் வருது அப்படின்னா இதை குறித்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1ஆம் வருடம் வந்திருக்கும் போது சொன்னார். என்ன சொன்னாரு? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. வசனம் போடுங்க அடுத்த சைடு. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் ஓநாய்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்துல பச்சிக்கிற ஓநாய்கள். இது யார் சொன்னது வார்த்தை? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஓநாய்கள் ஆதிக்கால சபையிலிருந்து இந்நாள் வரைக்கும் இருக்குது. இந்த ஓநாயை கண்டுபிடிக்கிற வேலை யாருக்குது? சபை மூப்பர்களுது. அன்பான சகோதர சபை, அப்போ சபை மூப்பர்கள் வந்து எப்படி இருப்பாங்க? எப்படி இருக்கணும்னா எச்சரிப்புள்ளவர்களாக இருக்கணும். அந்த செம்மறியாடு மத்தியில கூட என்ன பண்ணுங்கன்னா அந்த ஓநாய்கள் என்ன பண்ணுங்க வந்திருக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மறியாடு மாதிரியே என்ன பண்ணுங்க அப்படியே அந்த அதான் சொல்றாரு, ஓநாய் வந்து ஆட்டை போலவே இருக்குன்னு கூட சொல்றாரு. அதில் கூட இதை போடுங்க, ஸ்லைட் போடுங்க. அடுத்து வஞ்சிக்கும் சிந்தை கொண்டோராய் இருப்பதை இவ்வார்த்தைகள் குறிப்பாய் சுட்டி காட்டுவதாக காணப்படுகிறது. ஓநாய் வகுப்பார் எப்படி இருப்பாங்க அப்படின்னா வஞ்சிக்கும் சிந்தை கொண்டவர்களா இருப்பாங்களாமா. ஆடுகளை எப்படி பண்ணுவாங்க? வஞ்சிக்க கூடியது. அந்த ஆடு சரியான விதத்தில் தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஓநாய் என்ன பண்ணுங்க? வஞ்சிக்கும் சிந்தை கொண்டவர்களா இருப்பாங்க.
செம்மறி ஆடுகளைப் போல் நடந்து கொண்டு செம்மறி ஆடுகளோட சுற்றி திரிந்து தங்களை செம்மறி ஆடுகளாக முன்னிறுத்தி செம்மறி ஆட்டின் ஆடை அணிந்திருந்தாலும் நிஜமான செம்மறி ஆடாக ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். இதுதான் சொல்லுவாருங்க இந்த ஓனாய். செம்மறியாடு மத்தியிலேயே சுற்றி திரியும், செம்மறியாடுகள் மாதிரியே முன்னாடி நிறுத்திக்கும். அவங்க மத்தியிலே என்ன பண்ணுங்க, செம்மறியாடு மாதிரியே முன்னாடி நிறுத்திக்கும். அப்புறம் என்ன பண்ணுங்க, செம்மறியாடு மாதிரியே முன்னாடி நிறுத்திட்டு அந்த செம்மறியாடு மாதிரியே ஆடை போட்டுக்கலாமா. அப்போ என்னங்க, இவங்க தான் சபை வகுப்பார் மாதிரியே என்ன பண்ணுவாங்க, அப்படியே இருப்பாங்க. எப்படின்னா இவங்க அந்த மாதிரி காட்டிக்குவாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஆடுகளாக இருக்க மாட்டாங்க. அடுத்த சைடு போடுங்க. அவர்கள் மந்தைக்கு வந்திருப்பதின் நோக்கம், இந்த ஓநாய் கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, ஓநாய்கள் சபைக்கு மந்தையில் வந்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன தெரியுங்களா? இதைத்தான் நம்ம எச்சரிப்பாக இருக்கணும். ஏன்னா அந்த ஓனாய் வகுப்பார் பாருங்க, அந்த வார்த்தை வாசிங்க. அவர்கள் மந்தைக்குள் வந்திருப்பதன் நோக்கம் சுயநலமானது, செம்மறி ஆடுகளிடையே ஓநாய்களாக ஆதிக்கம் செலுத்துங்களாமா. அதாவது சுயநலமானது செம்மறி ஆடுகளிடையே ஓநாய்கள் ஆதிக்கம் செலுத்துவது. இந்த ஓனாய் என்ன பண்ணுங்க, ஆதிக்கம் செலுத்தும். அவர்கள் இயல்பு ஓநாய் ஆட்டை குறித்து கவலை கொள்ளும். எதற்காகவெனில் ஆனா அந்த ஓநாய் கூட என்ன பண்ணுங்க, ஆட்டை குறித்து என்ன பண்ண கவலை கொள்ளுமா. இது எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா. அப்ப அந்த ஓநாய் கூட ஆட்டை குறித்து கவலை பார்க்குமா. ஏன்னா நமக்கு தெரியும் ஓநாய்னாவே என்ன பண்ணு, ஆட்டினுடைய கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிட்டு தான் பார்க்க. ஆனா இங்க என்ன பண்ணு, ஆட்டை குறித்து கவலை கொள்ளுமா. அடுத்தது எதற்காகவெனில் அதை கொல்ல வேண்டும், அதன் ரத்தத்தை உறிஞ்ச வேண்டும். பாத்தீங்களா, ஆட்டை அது என்ன பண்ணுங்க, கொல்லணும், அதை ரத்தத்தை உறிஞ்சணுங்கிறதுக்காக தான் கவலை கொள்ளுங்க. பாத்தீங்களா, ஓநாயினுடைய சுபாவம் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட வகுப்பார் கூட சபையில இருப்பாங்கிறது எச்சரிப்பா இருக்கணும் அன்பான சகோதரர்களே. அப்போ இது யாரு தான் கண்டுபிடிக்கணும், மந்தை முழுவதும் எச்சரிக்கையா இருங்க. யாருக்கு மத்திய சொன்னாரு, அந்த ஆலோசனை கூடத்துல யார் இருந்தாங்க, மூப்பர்களுக்கு தான் எச்சரிப்பு கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ மந்தையில இருக்கக்கூடிய ஒரு ஓனாய் வகுப்பா இருந்தாங்க அப்படின்னா அதை கண்டுபிடிச்சு சரி செய்யறது யாருக்கு, இதுங்க மூப்பருடைய கடமை. அடுத்து போடுங்க. ஆகவே ஒரு வகுப்பார் நாம் கற்பனை செய்யும் வகையிலான எக்காரணமும் இன்றி சத்தியத்தை புரட்டி மந்தையை குழப்பும்படியாக தூண்டிவிட்டு மந்தையை விவாதங்களை காயப்படுத்தி புது சிருஷ்டிகளாக இருப்போரை அழிப்பார்கள், மரணத்துக்குள் செல்லும்படி கீழ் நோக்கி இழுப்பார்கள் என தெரிகிறது. இதுதான் ஒரு வகுப்பார் சொல்றாரு. யாரு, ஓனாய் வகுப்பார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாம் கற்பனை செய்யும் வகையில எக்காரணமின்றி சத்தியத்தை என்ன பண்ணுவாங்க, புரட்டுவாங்க. அதே போல குழப்பும்படியான தூண்டுவாங்க, மந்தைக்குள்ளாக ஒரு குழப்பத்தை கொண்டுட்டு வருவாங்க. அப்போ இந்த மந்தைக்குள்ளாக ஒரு காயத்தை ஏற்படுத்துவாங்க. ஒரு புது சிருஷ்டியான ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை அவங்க என்ன பண்ணுவாங்க, மரணத்துக்கு கீழே இழுத்து கொண்டு போவாங்க. அப்ப இதெல்லாம் எச்சரிப்பா இருக்கணும் அன்பான சகோதரர் சொல்லு. அடுத்து இப்படிப்பட்ட வகுப்பார் மறைமுகமாக, இந்த ஓனாய் வகுப்பார் இப்படிப்பட்ட ஒரு மறைமுக வகுப்பார் எங்க இருக்காங்க பாருங்க. இந்த யுகம் முழுவதும் இருந்து இந்த யுகம் முழுவதும் அப்படின்னு அந்த சுவிசேஷ யுகம் முழுவதுமே என்ன பண்ணாங்க, வந்திருக்கிறாங்க. ஆனால் செம்மறியாடு ஓநாயாக மாறுவதாக குறிப்பிட்டு காண்பிக்கவில்லை. ஒருவேளை நம்மில் நன்கு அறியப்பட்டிருந்த சிலர் முன்பு ஒரு காலத்தில் செம்மறியாடாய் இருந்தோர், ஒரு காலத்துல இவங்க செம்மறியாடத்தான் இருந்தாங்க. யாரு, இந்த ஓனாய் வகுப்பார் ஒரு காலத்துல செம்மறியாடத்தான் இருந்தாங்க. ஆனா பின் நாட்கள் என்ன ஆயிட்டாங்க, ஓனாய் சுபாவத்துல மாறிட்டாங்க. பின்னாளில் ஓனாயின் சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடும். தங்களால் இயன்ற அளவு மந்தையை காயப்படுத்துவதில் பிரியப்படக்கூடும். ஆமா, இந்த ஓனாய் வகுப்பார் பின் நாட்கள் என்ன மந்தையை என்ன பண்ணுவாங்க, காயப்படுத்துறதுக்கு பிரியமா இருப்பாங்களாமா. நம்ம பாருங்க அன்பான சகோதரர்களே. அப்ப இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பான ஒரு பாடமா இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே. அடுத்த சைடு போடுங்க.
அப்படிப்பட்டவர்கள் செம்மறி ஆடுகளுக்குள் வந்திருந்து செம்மறி ஆட்டின் இயல்புகளில் இருந்து தங்களை விலக்கிக் கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று இப்படிப்பட்டவர்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி யார் சொல்றாரு? கர்த்தரும் சொல்றாரு, அப்போஸ்தலரும் நமக்கு அறிவிக்கிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல கூட இங்க எச்சரிப்பு கொடுக்குறாரு. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட என்ன சொன்னாருங்க? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க, ஆட்டுத்தோலை போத்துக்கொண்டு ஓனாய் உங்களிடத்தில் வரும்னு சொன்னார். அப்போ இந்த எச்சரிப்பு குறித்து நாம் சொல்லும்போது இது மிக மிக ஒரு ஆலோசனை. யாருக்கு அப்படின்னா யாருக்கு? மூப்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை அன்பான சகோதரர். அப்போ இந்த ஆலோசனைப்படி மூப்பர்கள் விழிப்பாக இருக்கணும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, உங்களை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க, மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்க. முதலாவது நம்மை காத்துக்கொள்ளும், உங்களை காத்துக்குங்க. மூப்பர்கள் என்ன பண்ணணும்? தங்களுடைய ரட்சிப்பை முதல்ல காத்துக்கொள்ளணும். அடுத்து என்ன பண்ணணும்? சபையினுக்குரிய ஆடுகளுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். அப்ப இது 2 எச்சரிப்பை இங்க கொடுக்கறத நான் பார்க்கிறேன் அன்பான சகோதர. அடுத்த சைடு போடுங்க. ஓநாய்களிலிருந்து வரும் அபாயத்தோடு கூட தங்களுக்குள்ளாக தோன்றும் அபாயங்களும் உள்ளன. இது ஒரு மிக நுட்பமான அபாயம் என அப்போஸ்தலர் சுட்டி காண்பிக்கிறார். ஓநாய்த்தனமான சுவாபம் உள்ளவர்களாய் மட்டுமல்லாமல் இன்னும் கூடுதலாக சபையின் போதக ஊழியத்தில் ஈடுபடுகின்ற சிலர் இசீஷைகளை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும். இன்னும் பார்த்துக்கும் போது இந்த ஓநாய் வகுப்பாக இருப்பாங்க. இன்னும் மேலும் என்ன யார் இருக்காங்க? சீசர்கள் இருப்பாங்க. இந்த ஓநாய் வகுப்பா ஒரு வகுப்பார். இன்னும் என்ன பண்றாரு அப்படின்னா அதான் சொல்றாரு, இன்னும் கூடுதலாக சபையில் போதக ஊழியம் செய்யறாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட இந்த ஒரு குரூப் சேர்த்திக்குவாங்களாம். மாறுபாடவனைகளை போத்து பேசிட்டு அவங்களுக்குள்ளாக என்ன பண்ணுவாங்க? சீசர்களை தங்களிடத்துல இழுத்து கொள்வாங்க. ஆசிங்க அடுத்த சைடு போடுங்க. நோக்கத்துடன் மாறுபாடானவைகளை போதிப்பார்கள், தங்களுடைய சொந்த உடைமைகள் ஆக்கும்படி அவர்கள் ஒரு சிலரை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இழுக்க முயல்வர். சபை கர்த்தருடைய மந்தை, சகோதரர்கள் அனைவரும். முதலாவது என்ன பண்ணணும் அப்படின்னா மாறுபாடானவர்களை போதித்து தங்களுக்குள்ளாக இழுத்துக்குவாங்களாம். ஆனா அந்த போதிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இது என்னங்க? சபை கர்த்தருடைய மந்தை சகோதரர்கள் அனைவரும் கர்த்தருடைய ஆடுகள் என்று புரிந்து கொள்வதற்கு பதிலாக எப்படி இருப்பாங்க? அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்குன்னா இது என் சபை என் மந்தை அப்படிம்பாங்களா. அப்படின்னா இங்க என்ன இருக்குங்க? சுயநலம் அங்க முன்னாடி நிக்குது. என் சபை என் மந்தை. வசனம் என்ன சொல்லுது? இந்த மந்தையும் சபை யாருன்னு சொல்றாரு? அப்ப இவர் என் சபை என் மந்தைன்னு சொல்றாரு அப்படின்னா இவரு ரத்தம் கொடுத்து அழைச்சாரா? இன்னைக்கு ஒவ்வொரு தேவனோடு உடன்படிக்கை செய்த ஒவ்வொரு சகோதரர்களும் யார் அழைச்சிருக்கிறா? தேவன் அழைச்சிருக்கிறாரு. ஆனா இவர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குங்க? என் சபை என் மந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது இது சுயநலத்தினுடைய ஒரு ஆதிக்கமா இருக்குது அன்பான சகோதர. இந்த மாதிரியான ஒரு சிந்தை கூட இருக்குன்னு கூட பார்க்குறோம். அடுத்த ஸ்லைட் போடுங்க. வேத வசனங்களுக்குள்ளும் கர்த்தருடைய ஆவிக்கும் நேரெதிராக சுயநல மனப்பான்மை இதில் தெரிகிறது. பார்த்தீங்களா? இதுதான் சொல்றாருங்க சுயநல மனப்பான்மை. என் சபை என் மந்தைன்னு சொன்ன பார்த்தீங்களா? இது சுயநல மனப்பான்மை அவருக்குள்ள இருக்குது. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்பது தெய்வீக அரசாங்கத்தின் கொள்கையாக உள்ளது. இந்த கொள்கை தாங்க முக்கியமா சொல்றாரு. ஏன்னா தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படும். இது தெய்வீக அரசாங்கத்துடைய கொள்கை. அப்ப தெய்வீக அரசாங்கம் எங்க இருக்குது? அரசாங்கம் தெரியாது. என்ன தெய்வீக அரசாங்கம் எங்க இருக்குதா? பரலோகத்துல இருக்குது. அதானே இங்க இருக்குதா? இப்ப அரசாங்கம் நடந்துட்டு இருக்குல்ல, இது தெய்வீக அரசாங்கமா? தெய்வீக அரசாங்கத்தினுடைய கொள்கை எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்குது.
அப்போ பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொள்கையே என்ன அப்படின்னா, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படும். இது தெய்வீக அரசாங்கத்துடைய கொள்கை. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கொள்கையில ஒரு உண்மையான மூப்பராகவும் கர்த்தருடைய நிஜ ஊழியராகவும் இருக்கும்போது தான் இருக்க விரும்பணும் அன்பான சகோதர சகோதரி. அப்போ இந்த கொள்கையை ஒரு மூப்பர்களுக்கு மிக மிக நினைவில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கொள்கை. என்ன கொள்கை? தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அந்த தாழ்மைங்கிற குணம் அவங்களுக்குள்ளாக இருக்கணும் அன்பான சகோதர சகோதரி. அந்த தாழ்மைங்கிற குணம் இருக்கும்போது தான் அவங்க அந்த மூப்பருக்குண்டான ஸ்தானத்துல அவங்கள நாம தேர்வு செய்யலாம் அன்பான சகோதர சகோதரி. அடுத்து போடுங்க. சுயத்தை தேடும் ஆவியின் எல்லா காரியங்களையும் தவிர்க்க வேண்டும், இல்லாவிடில் அவர் காயம் ஏற்படுத்திக் கொள்வது நிச்சயம். அப்படிப்பட்ட வழிமுறையை பின்பற்றுவதால் தனக்கு மட்டுமல்லாமல் பிறருக்கும் காயம் ஏற்படுத்துவார். பாத்தீங்களா? இது ஒரு சீசர வகுப்பாரை குறித்து பேசுறாரு. ஏன்னா அந்த போதகரை ஊழியம் செஞ்சுட்டு கூட மந்தையில போய் என்ன பண்ணுவாங்க, தங்களோட சீசர்களை இழுத்துக்குள்ள மாறுபாடானவர்களை போதிப்பார்கள், ஒரு வகுப்பாரை இருப்பாங்க. இன்னும் கூட என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னொரு வகுப்பார் பார்க்குறாரு. மந்தையில் இன்னொரு வகுப்பார் என்ன பண்ணுவாருங்களா, அதில் கூட வசனம் வசிக்கலாம். எசேக்கியேல் 34:17-23 வசிங்க. எசேக்கியேல் 34:17 முதல், என் மந்தையை கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்த்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியா இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் இது எதை குறித்து பேசுறாரு அப்படின்னா, அன்பான சகோதரர்களே, இந்த தீர்க்கதரிசி எசேக்கியேல் எதை குறித்து பேசுறாரு அப்படின்னா, இங்க ஒரு நியாயம் தீர்க்கிறத குறித்து பேசுறாரு. என்ன நியாயம் தீர்க்கிறத குறித்து பேசுறாரு அப்படின்னா, இந்த ஆட்டுக்குட்டி இதெல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாம் என்ன பண்ணா ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு நபர் இல்லை அப்படின்னா, இந்த ஆடுகளை என்ன செய்ய தெரியுங்களா? இந்த ஆடுகளை என்ன செய்ய தெரியுங்களா? இப்போ நாம் ஒரு ஆட்டு மந்தை இருக்கு வச்சுக்கங்க. அந்த ஆட்டு மந்தையெல்லாம் இருக்கும்போது அந்த ஆட்டு மந்தையில் ஒரே ஒரு கெடா மட்டும் இருக்கும். அந்த கெடா இந்த ஆடுகளை என்ன பண்ண தெரியுங்களா? இந்த கெடா ஆடு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்மளை வழி நடத்துன்னு சொல்லி அது பின்னாடியே போகும். ஏன்னா அதுக்கு என்னங்க இருக்கு, அந்த கெடா ஆடு அந்த ஆண் ஆடு என்ன பண்ண அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆடாக இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அந்த ஆட்டுக்குள்ள பின்னாடி நம்ம போயிடலாம் அப்படிங்கிறது எந்த ஆடுலாம் செய்யும்? இந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் சேர்ந்து அதுக்கு பின்னாடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோன்றி போகும். ஆனால் அந்த கெடா என்ன பண்ண அப்படின்னு தெரியுங்களா, அது அது எல்லாத்தையும் வழி நடத்துகிற மாதிரி அந்த பாவலை தான் காட்டும். ஆனால் அதை எல்லாத்தையும் ஆட்டை காப்பாற்றாது. அப்போ இங்கே அதைத்தான் சொல்கிறாரு, ஒருவேளை சபையில் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டிகளை சேர்ந்து ஒரு கெடா மாதிரி இருக்கக்கூடியங்கள ஆட்டு கெடா இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள ஏற்படுத்திட்டாங்கன்னு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதான் அந்த மேய்ச்சலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, குழப்பி போடுவாங்க, சரியான ஒரு ஆகாரம் கிடைக்காது. அப்போ இதைத்தான் குறித்து சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மூப்பரில் நீங்கள் தேர்வு செஞ்சிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணாருங்க, நியாயம் தீர்ப்பேன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சரியான ஒரு ஆகாரம் கிடைக்காது, அந்த மந்தையை சரியான வகையில் போஷிக்க மாட்டாங்க. அதுதான் இந்த தீர்க்கதரிசனத்தில் பேசுறத கூட பார்க்குறோம் அன்பான சகோதரர் சொல்லு. அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர், இப்படியெல்லாம் கூட என்ன பண்ணுவாங்க, மந்தையில் ஆடுகளுக்கு ஒரு மந்தையை தப்பி விடாத கொடிதான ஓனாகி வரும். அதே போல் சீசர்களை இழுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மாடுபாடு போதிப்பாங்க. அதே போல் ஆட்டு கடா கூட என்ன பண்ணுவாங்க, வழி நடத்துவாங்க. இதெல்லாம் கூட மந்தைக்குள்ளாக வரும். ஒரு எச்சரிப்பாக நாம் இருக்கணும் அன்பான சகோதரர்.
அப்போ நாம் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்த ஆலோசனையும் அதே போல் இன்றைக்கு 7ஆம் தூதன் கொடுத்த ஆலோசனை நாம் பார்க்கும்போது, அப்போ 7ஆம் தூதன் ரசல் அவர்கள் 53-88 நாம் பார்க்கும்போது இது 2 எச்சரிப்பு கொடுக்குறாரு. மூப்பர்களுக்கு ஒரு எச்சரிப்பு, மந்தைக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு. மந்தை முழுவதும் குறித்து எச்சரிப்பு கொடுக்குறாரு. அங்கே கொடுத்தாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த வசனத்துக்கு உண்டான விளக்கம் யார் கொடுக்குறா? உங்களை குறித்தும் மந்தை முழுவதையும் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைக்கு 7ஆம் தூதன் கொடுத்த வசனங்கள் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அன்பான சகோதரர்களே. அப்போது இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மூப்பர்களை நம்ம சரியாக நியமிச்சா தான் நமக்கு சரியான போஷிப்பு வரும். மூப்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. அவங்க எச்சரிப்பாக இருக்கணும். ஒரு எச்சரிப்பான ஒரு படத்தை தான் இன்றைக்கு தேவன் நம்ம மத்தியிலே கூட கொடுத்துருக்காரு கூட பார்க்குற அன்பான சகோதரர்களே. இன்றைய நாளிலே கூட உங்கள் மத்தியிலே வந்து இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமுள்ள சத்திய வார்த்தைகளை பேசுவதற்கு அடியனுக்கு தேவன் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். அதற்காக கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.